இப்போ நேற்று 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்னு ஒரு டேக் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அவரும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு, ஒரு ஆடியோ கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா 2017 தான் இந்த மீடியாக்குள்ளே வர்றப்ப ஒரு அமுதவாணனுடைய உதவியாளராக வர்றாரு. அப்புறம் கண்டஸ்டண்ட்டாக வர்றாரு, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக வர்றாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக வந்தாருன்னா அதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது. சாப்பாடு போடுவாங்க, கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க, அதிகபட்சமாக இருந்தால் ட்ராவல் கன்வீனியன்ஸ் பேட்டா கொடுப்பாங்க. அப்படி தான் ஒரு 3-4 வருஷம் அவருடைய லைஃப் போகுது. அப்புறம் அமுதவாணனுடைய உதவியாளராக அங்கங்கே வெளியில் போகிற வரப்பெல்லாம் அவர் கூடயே இருக்கிறார், ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய தொலைக்காட்சியில் ஆங்கரிங் பண்ணுறாரு, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. உச்சபட்ச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சேனலாக இருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்கன்னா எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு மீடியாக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பளம் அந்தந்த மாதங்களை வாடகை கொடுக்குறதுக்கும் அந்தந்த மாதத்தை ஓட்டுவதற்கு தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் 4 எபிசோடு எடுப்பாங்க. 4 எபிசோடுக்கு ஒரு எபிசோடுக்கு இவ்வளோ கணக்குன்னு வச்சு 4 எபிசோடுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த வருமானம் வந்து அவருடைய வாழ்க்கையை நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவைப்படும். நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறங்கிட்டீங்கனாலே, வீட்டை விட்டு இறங்கிட்டீங்கனாலே எல்லாமே காசு தான்.